ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தான் நாராயணமூர்த்தி, இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் கம் சேர்மன் அவர். ஸோ இவரோட நெட் ஒர்த் பார்த்திங்கன்னா $4.1 பில்லியன். எதேர்ச்சியாக இன்டர்நெட்டில் சர்ஃப் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அதில் நியூஸ் பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் லெட்டர்ஸில் நாராயணமூர்த்தி வந்து ஒரு ரெவல்யூஷனரி பிளான் வந்து சாதாரண இந்திய குடிமக்களுக்கு வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு மெசேஜ் வாசித்தேன். அது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு அவர் நாராயணமூர்த்தி வந்து புதுசாக ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பேர் வந்து எவரிக்ஸ் எட்ஜு. ஸோ வந்து சாதாரண குடிமகன் வந்து ஒரு 21,000 ரூபா வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ரஃபாக வந்து 11,000 ரூபா நம்ம அதில் சம்பாதிக்கலாம். 3 நாளில் 33,000 ரூபா சம்பாதிக்கலாம். இப்படியே வந்துட்டு மல்டிப்ளை நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நியூஸ் போட்டிருந்தாங்க. இந்த நியூஸை பார்த்தோன்னா சரி இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுவும் பாருங்கள், நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸோட ஃபவுண்டரு. ஸோ அவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரி பிளான் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. இதனால் நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகும். ரெண்டாவது, இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டடாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் வருது. ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு நாராயணமூர்த்தி சொல்கிறாரு அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி அந்த பேசேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அந்த எவரெக்ஸ்க்கு பேஜ் போகிறதுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. எப்படி போய் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் லிங்க் கொடுத்தனால அந்த லிங்க்கையும் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு 3 டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம பேர், நம்ம இமெயில் ஐடி, நம்ம ஃபோன் நம்பர். இந்த 3ஐயும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடுது. நானும் ரொம்ப ஆர்வமாக வந்து சரி அவங்கள்ட்ட வந்து இமெயில் வரும் இல்லை ஃபோன் வரும், அடுத்த நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு காலும் பண்ணிட்டாங்க. சேஸ்ட் இங்கிலீஷில் ஒரு அழகான பொண்ணு வந்து கால் பண்ணுச்சு. என்னடா பொண்ணை பார்க்காமே அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டான்னு யோசிப்பீங்க. குரல் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன் பொண்ணும் அழகாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீங்கள் நம்ம ட்ரேடிங் சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே நானும் வந்துட்டு ரொம்ப இது அந்த நாராயணமூர்த்தி அவரோட ட்ரேடிங் சைட் தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காரணம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் ட்ரேடிங் சைட்லாம் இருக்குல்ல. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நாராயணமூர்த்தியோட சைட்டான்னு கேட்டோன்னா ஆமாம் அதே நாராயணமூர்த்தியோட ட்ரேடிங் சைட்டு தான் இது. நான் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கேன், அந்த இமெயிலில் உள்ள லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அந்த இமெயில் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொன்னது மாதிரி ஒரு லிங்க்கும் இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா 2 அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா நாராயணமூர்த்தி வந்து இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இருக்குல்ல, இது பற்றிக்கான எக்ஸ்பர்ட் கைடன்ஸ்ன்னு ஒரு இமேஜ் இருந்தது. இன்னொரு இமேஜ் பார்த்திங்கன்னா செபியில் வந்துட்டு, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து ஒரிஜினல் அப்படின்னு சர்டிஃபை பண்ண மாதிரி அந்த செபி சைட்டில் இருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட், இது 2மே அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. அதான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து நாராயணமூர்த்தியோட கம்பெனி மட்டும் இல்லை, இது செபியில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே மெயிலில் வந்து அட்டாச்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த பொண்ணு வந்து ஃபோன் கால்லே இருக்குது. என்னை அந்த லிங்க் ஓப்பன் பண்ண சொல்லிச்சு. நானும் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் ஒரு டிப்பிக்கல் ஒரு ட்ரேடிங் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த கிராஃப்லாம் வரும்ல, ஸோ அதே மாதிரி கிராஃபோட வந்துருந்துச்சு. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா வந்து ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரேடிங் ஆப்பு. ஸோ நாங்கள் வந்து இதில் கிரிப்டோ கரன்சி வந்து ட்ரேட் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் வந்து 21,000 ரூபா வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும். பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஆவரேஜாக வந்து ஒரு 11,000 ரூபாயிலேருந்து ஒரு 18,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், எனக்கு டோட்டலாக வந்து ட்ரேடிங் வந்து தெரியாது, நான் கம்ப்ளீட்டாக நியூ. நீங்கள் வந்து மதுரைக்காரங்களா இல்லை சென்னையில் இருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்து நான் லேர்ன் பண்ணிக்குவேன். இல்லை உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஆள் அனுப்பி வச்சிங்கன்னா அவங்க மூலமாக லேர்ன் பண்ணிக்குவேன்.
எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஃபோனில் சொன்னீங்கன்னா நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு நான் கேட்டேன். ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுச்சு. நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் இருக்கிறது வந்து நார்த் இந்தியா, எங்களுக்கு பிரான்ச் வந்து சென்னையிலையோ மதுரையிலையோ கிடையாது. பட் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து நாங்கள் ஃபோன்லேயும் இமெயில்லையுமே உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பெரிய லெவலில் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுலாம் வேலையே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து 21,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, அதாவது நாராயணமூர்த்தி அவர்கள் இருக்கார்ல, அந்த டீம் கண்டுபிடிச்ச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நாங்கள் பல ரகமான ட்ரேடிங்கு, அதாவது கிரிப்டோ கரன்சி இது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து 24/7 வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த கிராஃபை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டியது. அமௌண்ட் வந்து ஒரு சைடில் உங்களுக்கு ஏறிட்டே வரும். எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ உங்களுக்கு கெயின் கிடச்சிருக்கோ அந்த கெயினை வந்து நீங்கள் அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம். 21,000 மட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே நான் கேட்டேன், இப்போ வந்து நம்ம டே ட்ரேடிங்லாம் பண்ணுறோம்னா சில நாள் வந்து ப்ராஃபிட் வரும், சில நாள் வந்து லாஸ் வரும். எப்படி வந்து நம்ம கேரண்டி பண்ண முடியும் தினமே வந்து கெயின் வரும் அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஸோ இதனால தான் நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து லிட்டரியாக லாஸே கிடையாது, வெறும் கெயின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிச்சு. ஃபஸ்ட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸு, நாராயணமூர்த்தியோட மெசேஜ், ஸோ அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ரெண்டாவது அழகான பொண்ணு, அதை பார்த்து சூப்பர் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஃபைனலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ட்ரேடிங்கு, ஹைப்பர் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஓகேப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த பொண்ணு சொல்லிச்சு, அதே ஆப்பில் ப்ரொஃபைல் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது 3மே வந்து அப்லோட் பண்ண சொல்லிச்சு. நானும் அழகாக ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிட்டேன். அடுத்து என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். மேலே வந்து டெபாசிட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 21,000 வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே நான் சொன்னேன், இல்லைப்பா 21,000 எனக்கு இன்றைக்கி என்னால் பண்ண முடியாது, நாளைக்கு காலைல வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து இன்றைக்கே பண்ணணும், இன்றைக்கி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு போனஸை வந்து அமௌண்ட் நாங்கள் வந்து அடிஷ்னல் ஆட் பண்ணி கொடுப்போம், நாளைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு கையில் இப்போ அமௌண்ட் கிடையாது, நாளைக்கு காலைல தான் நான் பணம் ரெடி பண்ணணும், பண்ணிவிட்டு நான் கட்டாயம் நான் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு அந்த பொண்ணு, அப்புறம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த அக்கௌண்ட்டை வந்து அதாவது போனஸ் ஹோல்டு பண்ணுறதுக்காக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இப்போ நீங்கள் ஒரு 2,000 நீங்கள் பே பண்ணுங்கள், பேலன்ஸ் 19,000 வந்து நாளைக்கு பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு இப்போ தான் லேசாக ஸ்ட்ரைக் ஆச்சு. இன்ஃபோசிஸ்ஸு, நாராயணமூர்த்தியோட கம்பெனி ஒரு 2,000 இப்போ உடனே பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்களான்னு எனக்கு ஒரு தாட்டு. பாப்பாவோட ஃபோன் கான்வர்சேஷனை கட் பண்ணிவிட்டு நான் எங்கே பிகின் பண்ணேனோ ஸோ அந்த பேஜை ஓப்பன் பண்ணேன். அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து நியூஸ் பார்த்தேன்ல, ஸோ அந்த பேஜை ஓப்பன் பண்ணேன். 27 வருஷமாக நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்தியாவில் இன்டர்நெட்டு பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோரே வந்து நான் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் என்னோடய இன்டர்நெட் யூசேஜோட எக்ஸ்பர்டீஸை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேஜு. ஸோ இந்த பேஜில் பாருங்களேன், நான் எங்கே கிளிக் பண்ணாலுமே அது வந்து, அதாவது எந்த லிங்க் கிளிக் பண்ணாலுமே அது எவரெக்ஸ் எட்ஜோட பேஜுக்கு கொண்டு போகுது. ஹோமை கிளிக் பண்ணாலுமே எவரெக்ஸ் பேஜ் தான் போகுது, என்டர்டெயின்மெண்ட்டு கிளிக் பண்ணாலும் எவரெக்ஸ் பேஜ் தான் போகுது, டெக்கை கிளிக் பண்ணாலும் அந்த எவரெக்ஸ் பேஜ் தான் போகுது, ஸ்போர்ட்ஸை கிளிக் பண்ணாலும் எவரெக்ஸ் பேஜ் தான் போகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்காக டிசைன் பண்ண இந்தியன் எக்ஸ்பிரஸோட பேஜு. இது போல் நிறைய நியூஸ் பேப்பரோட சைட்ஸ் இருக்கும்ல, ஹிந்து, இந்தியா டுடே, இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஃபேக்காக வந்து நியூஸை வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நார்மல் யூஸர்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நெட் யூஸர்னால் வந்துட்டு ஈஸியாக வந்து இது நம்பிடுவாங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் அப்படின்னு நம்பிடுவாங்க. ஏன் 27 இயர்ஸ் நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருக்கேன், நானே நம்பிட்டேன். பட் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்னால தான் இந்த பேஜுக்கு நான் திரும்ப வரேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து indianexpress.com அப்படின்னு இருக்கும். அதை எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவோம் நிறைய பேர். சில ஆள் வந்து அந்த அட்ரஸ் பாரில் உள்ள அட்ரஸை கூட பார்க்க மாட்டாங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா
சேம் அதே மாதிரி இந்தியா எக்ஸ்பிரஸ் .com இருக்குது. ஆனால் இந்தியா எக்ஸ்பிரஸ் .comன்றது இந்தியன் எக்ஸ்பிரஸோட சைட் கிடையாது, வேறு ஏதோ ஒரு சைட்டு. பட் சேம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இந்தியா எக்ஸ்பிரஸில் ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஐக்கு பதிலால் எல்ல போட்டிருக்காங்க. ஸோ எல்லும் ஐயும் ஒரே மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாததுக்காக அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பண்ணி ஃபேக்காக டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. மறுநாள் காலையில் அந்த பாப்பா திரும்ப கால் பண்ணுச்சு. கால் பண்ணி மார்னிங் வந்து டெபாசிட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, இப்போ பண்ணுறீங்களான்னு கேட்டுச்சு. நான் வந்து ரொம்ப பொலைட்டாக, இல்லைப்பா நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கழித்து வந்து ஒரு குஞ்சுமோன் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த எவரெக்ஸோட சைட்டில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டெலாம் நீங்கள் வச்சு என்ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு, நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான். உடனே நான் சொன்னேன், நான் ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் தான் பண்ணேன், நான் கட்டாயம் டெபாசிட் பண்ணுவேன், எனக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்லலை. எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நாங்கள் வந்து இதை ஆர்பிஐக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னான். உடனே நான் ஒன்று பதில் சொன்னேன், தம்பி பேங்க் அக்கௌண்ட் இல்லைப்பா, என் பாஸ்போர்ட்டை கூடயும் நீ வந்து முடக்கணுன்னாலும் முடக்கிக்கோ, அது உன் திறமை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், அதாவது சுலபமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு. நார்மலாக வந்துட்டு கஷ்டப்படாமல் சம்பாதிக்க முடியாது. பட் ஸ்டில் ஹோம் பேஸ் ஜாப்பு, இந்த மாதிரி ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கள்ல, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஸோ அவங்களோட கைடன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து பண்ணால் அது நம்மளுக்கு வந்து சேஃப். இல்லாட்டினா ஒரு சின்ன ஸ்பார்க் தான், ஈஸியாக நம்ம ஏமாந்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.